நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழறதை விட எங்கேயாவது போய் சேர்த்து தொலைலாம். இந்த பாரு, இந்த ஜாட பேசுற பேச்செல்லாம் எங்கிட்ட வேணாம். எதா இருந்தாலும் நேரடியா பேசு. நேரா பேசி மட்டும் என்ன ஆக போகுது? நான் சொல்றதை யார் கேக்குறாங்க? நீ சொல்லி எதடி நான் கேட்கல. ஆமா, அப்படியே கேட்டுட்டீங்க. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருக்கு மத்தியில நடிச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அதையே ஏன் பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போனாலும் உண்மை என்னங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்படி என்னடி பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்ட? உங்க தம்பி அந்த பொண்ணு கிட்ட கழுத்து கேட்டு அடிச்சிருக்கான். அடி தாங்க முடியாம அவன் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கான். செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பாவும் தம்பியும் அவன் உயிரோடவே புதைக்க பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அவன் மயக்க தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்படின்னு உனக்கு யாரையும் சொன்னது? அந்த பொண்ணு இப்ப நேரம் பார்த்துட்டு தாங்க வர. அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. இந்த பாரு, எப்ப அவ பால்காரன் மலேசியக்காரன் சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலோ அப்பவே அவ எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ பேச்செல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. மலேசியக்காரங்க விஷயத்துல நாங்க செஞ்சது தப்புதான். ஏதோ அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற வேகத்துல அப்படி செஞ்சிட்டோம். அது ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க சொல்றது எதையுமே நம்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? பாவம் வாயில்லாத பொண்ணு, அவன் நிலைமையை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. உங்க அப்பா மேல மரியாதை வைங்க, நான் வேணும் சொல்லல. அதே சமயம் நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நாங்க யார நம்பி இங்க வந்தோம்? 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக தானே. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு உங்க கூட வந்தோம். உங்களையே நம்பி வந்த எங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க வாழற வாழ்க்கைக்கு என்னங்க அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நீங்க போட 3 வேளை சோத்துலயோ இருட்டறையில நடக்கிற உறவுலையோ இல்லைங்க. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கு. மனசோட சொல்றேங்க, இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலையேன்னு நினைச்சு கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட வாழ்ந்தோம். என்ன நீங்க புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, நீ எது வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும். பேசாம போயிரு.